வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கருவேப்பிலையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி கருவேப்பிலை சாப்பிடக்கூடிய அளவு, சாப்பிடுவதற்கான சிறந்த நேரம் என்னன்றதை நம்ம தெரிந்து கொள்வோம். தினசரி பார்த்தீங்கன்னா பச்சையாகவோ அல்லது சமைத்த உணவில் ஒரு 10லிருந்து 15 கருவேப்பிலை இலைகள் வரைக்கும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். பொடி மாதிரி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கருவேப்பிலையை பொடியாக இருந்துச்சுன்னா 1 அல்லது 2 தேக்கரண்டி அளவில் எடுத்துக்கலாம். சிறந்த நேரம்னு பார்த்தீங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் பச்சையாக மென்று சாப்பிடுவது உடலுக்கு அதிக நன்மையை கொடுக்கும். நீங்கள் உணவுகளோட சேர்த்து அதை சமைத்து எடுத்துக்கலாம். இல்லைனா மோர், ஜூஸ் மாதிரி எதனா பானங்களில் பகல் வேலைகளுமே நீங்கள் வந்து கருவேப்பிலையை கலந்து எடுத்துக்கொள்ளலாம் பொடி மாதிரி. ஸோ இது மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது நிறைய விட்டமின்கள், அதுக்கப்புறம் இரும்பு சத்து, கால்சியம், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் போன்ற ஊட்டச்சத்துக்கெல்லாம் கிடைக்கிறதால கருவேப்பிலை என்னென்ன மருத்துவ நன்மைகளை உங்களுக்கு கொடுக்குது அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கூந்தல் வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மற்றும் நரைமுடியை தடுத்துக் கொள்வதற்கு எல்லாமே கருவேப்பிலை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ முடி உதிர்வு வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் புரதச்சத்துக்கள் உங்களுடைய தலைமுடியினுடைய அந்த மயிர் கால்களுக்கு ஊட்டச்சத்து கொடுத்து முடி உதிர்வை தடுத்து அடர்த்தியாக வளர வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. கருமையாக முடி வந்து வளர ஆரம்பிக்கும். ஸோ கருவேப்பிலை இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் முடியினுடைய இயற்கையான நிறமியான மெலனின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறமியை வந்து உற்பத்தி செய்யறதை ஊக்குவித்து இளநரை ஏற்படுவதை முன்னாடியே நமக்கு வந்து தாமதப்படுத்திடும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இளநரை நமக்கு ரொம்ப யங் ஏஜ்லேயே வந்து வராது. இளநரை, பித்தநரை இதெல்லாம் நம்ம வந்து சரி பண்ணுறதுக்கு, முடி கொட்ட பிரச்சனையிலேருந்து விடுபடுவதற்கு, குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பேன் பொடுகு தொல்லை எல்லாம் எதுவும் இல்லாமல் அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா கருவேப்பிலையை அரைத்த தலையிலும் பூசலாம். கருவேப்பிலை வந்து நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் உங்களுடைய உணவுகளையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பார்வை திறன் மேம்படுவதற்கு நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கலாங்க. ஏன்னா கருவேப்பிலையில் தான் விட்டமின் ஏ அப்படின்ற அந்த கண் பார்வையை கூர்மைப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்து அதிகமாகவே இருக்கு. கருவேப்பிலை விட்டமின் ஏ வந்து அதனுடைய சத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதால இது வந்து விழித்திரையினுடைய செல்களை வந்து பாதுகாத்து கண் பார்வை கோளாறுகள் மற்றும் மாலை கண் நோய் இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கும் உங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். ஸோ இன்றைய காலங்களில் கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு ஏற்படுவதற்கான காரணம் என்னன்னா ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிறதால தான். அப்போ கண் பார்வைக்கு போதிய ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை திறன் கூர்மையாக இருக்கும். கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும் இல்லையா? அதனால தான் நீங்கள் இந்த ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒர்க்கில் இருக்கீங்க அல்லது கண் பார்வை திறன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, ரொம்ப சீக்கிரமாகவே யங் ஏஜ்லேயே உங்களுக்கு வந்து குறையுது அப்படின்னா நீங்கள் கருவேப்பிலை உங்களுடைய உணவுகளை சேர்த்துட்டீங்கன்னா கண் பார்வை கூர்மையாக உங்களுக்கு இருக்கும். சர்க்கரை நோய் கட்டுப்படுத்தப்படுவதற்கு, அதாவது டயபெட்டிக் அந்த ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபடணும், கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா கருவேப்பிலை உங்களுடைய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கலாம். ரத்த சர்க்கரை சீராகவே இருக்கும். ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் இன்சுலினுடைய உற்பத்தியை தூண்டி ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. இது வந்து கணையத்தையும் உங்களுக்கு வந்து பாதுகாக்குது. அதாவது பீட்டா செல்களை வந்து பாதுகாக்கும். இது வந்து கணைய செல்களை ஆக்சிஜனேற்ற சேதத்திலிருந்து பாதுகாத்து நீரிழிவு நோயாளிகளுக்கெல்லாம் மிகவும் நன்மை பயக்கூடியதாக இருக்கு. இதனால நீங்க ஏதாவது ஒரு உணவு சாப்பிட்றீங்கன்னா உடனே உங்களுடைய பிளட்ல இருக்கக்கூடிய சுகருடைய அளவெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிடாது, அது கண்ட்ரோல் பண்ணப்படும். ஸோ அதனால நீங்க கருவேப்பிலை எடுத்துட்டீங்கன்னா பிளட் இருக்கக்கூடிய சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நாளடைவில் நீங்க அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டுலாம். ஃபியூச்சர்லையுமே சர்க்கரை வியாதி அப்படின்ற ஒரு வியாதி உங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் நலமாக இருக்கணும்னா சரி விகித அளவில் தொடர்ந்து கருவேப்பிலையை அடிக்கடி உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்து கொண்டு வாங்க. செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாங்க. செரிமான கோளாறுகள் வந்து நீங்கி போயிடும். இப்போ நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளும் போது கருவேப்பிலை இருக்கக்கூடிய லேசான அந்த மலமிளக்கியாக இருக்கக்கூடிய பண்புகள் மற்றும் நொதிகள், என்சைம் எல்லாமே செரிமான சக்தியை வந்து உங்களுக்கு மேம்படுத்துது. டயரியா அப்படின்னு சொல்லக்கூடிய வயிற்றுப்போக்கு மற்றும் அஜீரணத்தையும் உங்களுக்கு வந்து சரி பண்ணுது. அஜீரணம், வயிற்று உபுசம், நெஞ்செரிச்சல் மற்றும் சீதபேதி போன்ற பிரச்சனைகளை குணப்படுத்துறதுக்கு இது ஒரு அருமருந்தாக செயல்படும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சினதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி விடலாம். இதனால் உங்களுக்கு சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று உபுசம், வயிற்று பொறுமல் இது மாதிரி உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஒட்டுமொத்த வயிறு குடலினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொண்டு செரிமான மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்கு கருவேப்பிலை வந்து துணை புரியுங்க. கல்லீரலை பாதுகாத்துக் கொள்வதற்கு நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ லிவர் ஹெல்த் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுவது கருவேப்பிலை தான். கருவேப்பிலை இருக்கக்கூடிய டேனின்கள் மற்றும் கார்பசோல் அல்கலாய்டுகள் கல்லீரலை நமக்கு பாதுகாக்குங்க. ஆக்சிஜனேற்றத்தை தற்காக்கும். அதாவது இது கல்லீரலில் நச்சுக்கள் சேர்வதை முன்னாடியே தடுத்து அதனுடைய இயக்கத்தை சீராக பராமரிக்குது. மற்றும் ஹெபடைட்டிஸ் போன்ற பாதிப்புகளிலிருந்து, அதாவது கல்லீரல் அலர்ச்சி நோயிலிருந்து கல்லீரலை நமக்கு பாதுகாக்கும். இதனால கல்லீரலில் படிந்திருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாமே வெளியேற்றப்பட்டுவிடும். கல்லீரலில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகள் அகற்றப்பட்டு கல்லீரலுடைய செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு அதை ஒரு ஆரோக்கியமான உறுப்பாக மாற்றுவதற்கு கருவேப்பிலை துணை புரியும்.
புரியுங்க. கொலஸ்ட்ரால் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபட்டு இதய நோயை வந்து அந்த ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு கொள்வதற்கு எல்லாமே தொடர்ந்து கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா கருவேப்பிலை தன்னுடைய வளமான நார் சத்துக்கள் மூலமாக கெட்ட கொழுப்பினுடைய அளவை வந்து குறைக்கும். ஏன்னா கருவேப்பிலை இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்கள் எல்லாமே இந்த ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு LDL அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கொலஸ்ட்ராலுடைய அளவை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே சமயம் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வேண்டிய நல்ல கொழுப்பு HDL அளவு மட்டும் சரியான அளவில் பராமரிக்கும். ஸோ இதனால இதய நலன் வந்து உங்களுக்கு மேம்படும். தமனிகளில் கொழுப்பு படிவதை நம்ம தடுத்து கொள்ளலாம். அப்போ உங்களுக்கு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் இதயத்துக்கு வந்து சீரான அளவில் சென்று கொண்டே இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போதல் போன்ற எந்த இதயம் சம்பந்தமான நோய்களுமே உங்களுக்கு இருக்காது. அதனுடைய அபாயத்தை நீங்கள் குறைத்துக் கொள்ளலாம். இதயம் பன்மடங்கு உங்களுக்கு வந்து பலம் பெறும். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நீங்கள் குறைக்கணும், வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து ப்ராப்பராக பண்ணணும்னா நீங்கள் வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணணும்னா தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய உணவுகள் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். உடல் பருமன் ஆகிறத கருவேப்பிலை உங்களுக்கு முன்னாடியே தடுக்கும். கருவேப்பிலை உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுவதோடு மெட்டபாலிசத்தை வந்து அதாவது வளர்ச்சிதை மாற்றத்தை உங்களுக்கு தூண்டி தேவையில்லாமல் உங்களுடைய உடம்புகள் இருக்கக்கூடிய கொழுப்பெல்லாம் கரைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதனால் உடல் எடை வந்து உங்களுக்கு சீராகும். தினசரி உணவுகள் கருவேப்பிலை நீங்கள் இயற்கையாகவே சேர்த்துக்கொள்ளும் போது உங்களுடைய உடல் எடை இயற்கையாகவே கட்டுக்குள்ளே வைத்திருக்கிறதுக்கு உங்களால் முடியும். ஏன்னா கருவேப்பிலை வளமான நார்சத்து கொண்டு இருக்கிறதால இதை நீங்கள் சாப்பிடும்போதே உங்களுக்கு வந்து பசி எடுக்காது. அதனால் மற்ற உணவுகளை வந்து அதிகமாக நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னோ, மற்ற கலோரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் கண்ட உணவுகளை சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்கொள்ளணும், உடல் எடையை அதிகப்படுத்தணுன்ற அந்த ஒரு தொந்தரவு உங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ உடல் பருமன் ஆகாமல் முன்னாடி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பு கரைத்து உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்துருது. ஸோ கொலஸ்ட்ரால்ஸ் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரிச்சிருந்தால வெயிட் லாஸ் அப்படின்றது உங்களுக்கு பக்கபலமாக பாசிபிலிட்டியை சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு கருவேப்பிலை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. ஏன்னா கருவேப்பிலையில் இரும்பு சத்து மற்றும் ஃபோலிக் அமிலம் வளமான அளவில் இருக்கு. கருவேப்பிலை இரும்பு சத்து மற்றும் ஃபோலிக் அமிலம் இது ரெண்டுமே இருக்கிறதால இந்த ஃபோலிக் அமிலம் என்ன பண்ணணும்னா ரத்தத்தை வந்து உற்பத்திப்படுத்தும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபோலிக் அமிலம் உடலில் இரும்பு சத்தை உறிஞ்சுவதற்கு உதவிகரமாக இருக்கிறதால அந்த இரும்பு சத்தை உறிஞ்சி நமக்கு வந்து ரத்த சிகப்பணுக்களினுடைய உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தி அப்போது நமக்கு ரத்தபூர்வமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையுமே அதிகப்படுத்திக்கலாம். ஸோ இப்போ ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் இன்க்ரீஸ் ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையாக வலிக்கிறது, கவனமின்மை ஏற்படுறது, இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. நீங்கள் நலமோடு வந்து வாழ்வீங்க. ஸோ ரத்த சோகை பிரச்சனை வந்து விடுபடணும், சுறுசுறுப்பாக இருக்கணும்னா அந்த ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரத்த சிகப்பணுக்களை இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த ரத்த சிகப்பணுக்களை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் ஃபோலிக் அமிலம், இரும்பு சத்தெல்லாம் உங்களுக்கு வேணும். அதெல்லாம் கருவேப்பிலை இருக்கிறதால அதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சோர்வெல்லாம் உங்களுக்கு ஏற்படாமல் ரத்த சோகை நோய் இல்லாமல் நீங்கள் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாங்க. தொற்றுகளிலிருந்து உங்களுக்கு கருவேப்பிலை பாதுகாப்பு கொடுக்கும். கருவேப்பிலை இருக்கக்கூடிய இயற்கையாகவே இருக்கக்கூடிய பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் பூஞ்சை தொற்று எதிர்ப்பு பண்புகள் இது வந்து உங்களுடைய உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை வலுப்படுத்தி பருவகால தொற்று நோய்கள் வந்து உங்களை பாதுகாக்குது. அதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நீங்கள் வராமல் தடுத்துக் கொள்ளலாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு புதுவிதமான ஒரு நோய் கிருமி உங்களை தாக்கி ஒரு புதுவிதமான நோயை எப்போதுமே உங்களுக்கு வந்து ஏற்படுத்தாத வண்ணம் உங்களை பாதுகாத்துக் கொள்ளணும்னா நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து கருவேப்பிலை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று மருத்துவமனைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.